ஏ வானதி, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. படிக்க வச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை முறைப்படி பண்றதுக்குள்ள உனக்கு என்ன கேடு வந்துச்சு? அப்படி என்ன அவசரம்? வெக்கமா இல்ல? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. அது வந்து பேசாத நீ. 4 எழுத்து படிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உதுத்துருவீங்களா? வெக்கம், கூச்சம், மானம் எல்லாம் போயிடுமா? எது வேணா செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்னு குளிர் விட்டு போச்சா? வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? நீ செஞ்ச காரியத்தினால காலத்துக்கும் தீராத அசிங்கத்தை உன் அம்மாக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்க. புரியுதா உனக்கு? அவ பண்ணது தப்புதாம்மா. நம்ம காலம் மாதிரி இல்லம்மா, எல்லாமே மாறி போச்சு. இப்பெல்லாம் இருக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி இருக்குங்கம்மா. என்ன வேற மாதிரி இருக்க? இப்பவும் வலிச்சா கண்ணீர் வருதுல்ல? பசிச்சா சோறு தானே திங்குறோம், வாய் வழியா தானே சாப்பிடுறோம். அதெல்லாம் மாறலையே. அறிவு இருந்தா இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த மனசு வருமா? எனக்கும் அசிங்கமாதாம்மா இருந்துச்சு, அழுது தீத்தம்மா. ஆனா இவள என்னால எப்படிம்மா விட்டு கொடுக்க முடியும்? நான் பெத்தவளாச்சே. நீ இத சகிச்சுக்கலாம் பங்கஜம், ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இவ செஞ்சது பெரிய அசிங்கம், தப்பு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஐயோ, இப்ப நான் அத்தை முகத்துல எப்படி முழிப்பேன்? அத்தை சொன்ன மாதிரி காலத்துக்கும் அழியாத கலங்கத்தை நான் உண்டு பண்ணிட்டேனே. ஐயோ ஐயோ. வர்ஷினி, வர்ஷினி, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க வர்ஷினி? அழாதன்னு சொல்றேன்ல நான். இங்க பாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பாரு. அழாத. இங்க பாரு, இப்படி அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. இப்ப என்ன, அத்தை உன் குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்கன்னு தானே பயப்படுற? ஆமாக்கா, நிச்சயமா அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அத்தை உன்னையும் உன் குழந்தையையும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதுக்கும் முன்னாடி உன்னை ராகுவோட மனைவியா அத்தை ஏத்துக்கணும். நான் ஏத்துக்க வைப்பேன். அது என்னோட பொறுப்பு. இது உன் மேல சத்தியம். என்ன நம்பு வர்ஷினி. அக்கா, இந்த விஷயத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாதுக்கா. அழாத, அழாத, சரியா? டேய், அவளை எதுக்குடா பாக்குற? உன் கண்ணுக்கெல்லாம் ஸ்ரீஜா மாதிரி ஆளுங்க தானே நல்லவங்களா தெரிவாங்க. நீ எல்லாம் பாவிடா. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு இசை எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியலடா. அப்புறம் எதுக்குடா இசையை இங்க கூட்டு வந்த? டேய், இங்க பாருடா, இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆக போகுது. கண்டிப்பா நாங்க இருக்கணும்னு லாயர் சொல்லிட்டாருடா. இப்ப மிஸ் பண்ணா 2 மாசம் கழிச்சு தான் கோர்ட் இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, அப்ப 2 மாசம் வீணா போகணும். சாரி, இப்ப கூட்டு வந்துட்டீங்க. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு இசை விட்டுருக்கணும்டா. அப்ப தெரிஞ்சிருக்கும்டா உனக்கு. டேய், நான் சொல்றத கேள்றா. இசை மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறமா உனக்கு இந்த டைவர்ஸ் தேவையா விஷால்? நல்லா யோசிச்சு பாடுறா. வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லடா. டேய், ஏன்டா அப்படி பேசுற? நானே குழப்பத்துல இருக்கேன். சும்மா பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஏண்டா, தெளிவா இசை கிட்ட எங்க போறோன்னு சொல்லாம அவளை கோர்ட்டு கூட்டு வந்திருக்க. இதுல நீ குழப்பத்துல இருக்கன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? மச்சான், என்ன நம்பு மச்சான். இசை மேல எனக்கு இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சுடா. அப்புறம் என்னடா? இசை மேல கோவம் இல்லைங்கிறதுக்காக அவ கூட சேர்ந்து வாழ முடியுமா? இந்த பாரு, எனக்கு இசை பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியலடா. டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? டேய், இதே பழைய விஷாலா இருந்தாலும் வச்சுக்க, இசையை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லியிருப்பான்டா. இப்படி குழப்பமாலாம் பதில் சொல்லவே மாட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? நான் இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கடா, அதான் நல்லது. என்ன கோயில்னு சொல்றாங்க? இரு, பொறுமையா என்னன்னு கேப்போம். ஆமாங்க, நம்ம அசோக் வர்ஷினியோட நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் கோவில் பிரகாரத்தை ஆணி செருப்பு போட்டு சுத்தி வரதா வேண்டிட்டு இருந்தேன். இத நான் முன்னாடியே சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரியும். நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சும்
இப்படி ஒரு வேண்டுதல் உனக்கு தேவையா? அசோக் வர்ஷினி கல்யாணத்துல யாராலையும் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு வேண்டுதலை பண்ணிருக்கேன். என்ன வேண்டுதல் நான் போய் கேக்குறேன். போய் கேளு. என்னம்மா என்ன? பலமான வேண்டுதல் போல இருக்கே. நீயே கேளு. ஆமா அசோக், அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீஜா, அத்தை, உன்னை கல்யாண மண்டபம் புக் பண்ண சொன்னனே, அந்த வேலையை பண்ணிட்டியா? மண்டபம் மட்டும் புக் பண்ணல அத்தை. மண்டபம் ரிலேட்டடா என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நானும் அசோக்கும் சேர்ந்தே முடிச்சிட்டோம். அப்படியா ஸ்ரீஜா? ஆமா அத்தை. நம்ம ஹால் புக் பண்றதுல இருந்து ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வெரி குட். 2 பேரும் நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா பல்லவி. அம்மா, எங்க உன் சின்ன அண்ணனையும் அண்ணியையும் காணோம்? இப்பதான் ரூமுக்கு போய் பார்த்தம்மா. அங்க அண்ணனும் அண்ணியும் இல்ல. ஓஹோ, இப்பெல்லாம் எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம போக ஆரம்பிச்சிட்டாங்களோ? இருக்கட்டும். சரி, நீ போய் வர்ஷினிய கூட்டிட்டு வா. அப்பவே வர சொன்ன ஆளே காணுமே. நீ போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போ. ம். அம்மா, அண்ணியே வந்துட்டாங்கம்மா. அத்தை, வா வர்ஷினி. சமந்தி வாங்க. ஏய். ஆஹா, ஒண்ணும் இல்ல. அத்தை, வர சொல்லி ஃபோன் பண்ணீங்களா? ஆமா வர்ஷினி, இன்னைக்கு அசோக் பேர்ல கோவில்ல அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு வர சொன்ன வர்ஷினி. ஏய், எதுக்கு என்ன பாக்குற? சம்மந்தி கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதானே? என் பெர்மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, போலாம். ஆ, சரிங்க, நாமெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வர்ஷினி, ஏய், வர்ஷினி, 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 என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? இங்க பாரு, அத்தை பாரு. வர்ஷினி, 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 கண்ணு திற. பல்லவி, அம்மா, உடனே போய் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் வா. என்னாச்சு உனக்கு? அம்மா, குடு, இந்தாங்க. வர்ஷினி, வர்ஷினி, கண்ணு திற. இந்தா, முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி குடி. குடி குடி. என்னம்மா ஆச்சு? கொடுங்கம்மா. சரி வா, உட்காரு. வா, வாமா, உட்காருமா. உட்காரு. வர்ஷினி, என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கொஞ்ச நாளா இப்படிதான் மயங்கி மயங்கி விழறா சம்மந்தி.